Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான குக்கீஸ் தாங்க பார்க்க போறோம். ஒரு சாக்கோ சிப் குக்கீஸ் மாதிரி. பட் ஆனா சாக்கோ சிப்ஸ் பாத்தீங்கன்னா எடுத்து வச்சேன். பட் ஆனா இவ்ளோ தான் இருக்கு. ஸோ அது மீதியெல்லாம் வந்து தம்பி காலி பண்ணிட்டேன், எனக்கே தெரியல. ஸோ அதனால கொஞ்சமாக நட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். எந்த நட்ஸ் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பாதாம் மட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் முந்திரி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பாதாம் மட்டும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 கப் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் வேணும். அடுத்தது 1/4 கப் அளவுக்கு பவுடர் சுகர் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர். 1/4 கப்பில் வந்து ஒரு அளந்துட்டு மறுபடியும் டேபிள் ஸ்பூன் இருக்கும்ல, பெருசுன்னு அளவு அளந்து காட்டியிருக்கேன் உங்களுக்கு. ஏற்கனவே ஒரு சாக்லேட் ரெசிப்பியில் காட்டியிருப்பேன். ஸ்பூன்னா எது, டேபிள் ஸ்பூன்னா எது அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருப்பேன். அதில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 1/4 கப் பவுடர் சுகர் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு பவுடர் சுகர் இதில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். அடுத்து 3/4 கப் அளவுக்கு நமக்கு மைதா மாவு தேவை. அப்புறம் பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் இருந்தால் போதும். இதில் பேக்கிங் சோடா ஆட் பண்ணக்கூடாது. அடுத்து வெண்ணிலா எசன்ஸ். ஸோ இவ்வளோ தான் தேவை. இது நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் மாட்டிட்டேன். இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து பட்டரை ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ணணும். மெல்ட் பண்ணணுன்னா நல்லா சாஃப்ட் பண்ணணும். ஸோ இதில் இருக்க பட்டர் எல்லாத்தையும் எடுத்து நல்லா சாஃப்ட் பண்ணணும். ஸோ 1/4 கப் பட்டர் இது நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்ட் ஆகணும். ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், தொட்டால் இந்த மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நல்லா ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு நல்லா இந்த அளவுக்கு விஸ்க் கூட யூஸ் பண்ணி நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்கனால நான் எதுவும் பண்ணலை. ஓகே, நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போ நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ சுகர் இருந்த இடமே காணாம பாருங்கள். ஓகே, இப்போ இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எக்லெஸ். ஸோ அதனால் நம்ம முட்டை சேர்க்கல. முட்டை சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா இதில் நீங்கள் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ 1 கப் அளவுக்கு மைதா மாவு ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து பைண்ட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இதில் நமக்கு வந்து ஒரு 6-7 குக்கீஸ் கிட்ட நமக்கு கிடைக்கும் தாராளமாக. ஸோ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ இது இந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் வந்து பைண்ட் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம கையில் பிசைய ஆரம்பிச்சிடலாம். இது ரொம்ப வந்து நம்ம போட்டு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசையக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக நம்ம வந்து பிசையணும். ஸோ இது கூட சாக்கோ சிப் ப்ளஸ் வந்து நட்ஸை போட்டுட்டு கையில் வந்து இது ஒரு டோ மாதிரி வந்தால் போதும், அந்தளவுக்கு பிசைஞ்சால் போதும். இந்த அளவுக்கு நம்ம பைண்ட் பண்ணால் போதும். ஸோ ரொம்ப போட்டு ஹார்டாக வந்து நம்ம பிசையணும்னு அவசியம் இல்லை. சப்பாத்தி மாவுக்கு அளவுக்கு வேண்டாம், லைட்டாக நம்ம இந்த மாதிரி பைண்ட் பண்ணால் போதும். நம்மளோட மாவு இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து கேக் பேக் பண்ணுற பேன் இருக்குல்ல, ஸோ அதுலேருந்து அந்த பாட்டமு. ஸோ உங்கள்கிட்ட பிளேட் இருந்தாலும் ஓவனுக்கு வந்துட்டு பிளேட் இருந்தால் அதில் வச்சுக்கலாம். இது மேலே வந்து கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். குக்கீஸ் வந்துட்டு ஒட்டாமல் வரதுக்கு. உங்கள்கிட்ட பார்ச்மெண்ட் பேப்பர் இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம். இதுவே நம்ம வந்து ஸ்டவ்வில் வைக்கணும் அப்படின்னா நார்மல் பேன் இருக்குல்ல, ஸோ பேனில் வந்து எதுவுமே போடக்கூடாது. நான் எப்பயுமே வந்து கேக் எப்படி பேக் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் இதையும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போது நம்மளோட குக்கி டோ இருக்குல்ல, இதுலேருந்து இதை 2 விதமாக பேக் பண்ணலாம். கொஞ்சமாக ஒரு சின்ன பால் மாதிரி பிடிச்சிட்டு ரொம்ப ஃப்ளாட் பண்ணக்கூடாது, லைட்டாக
ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஸோ ஸ்பேஸ் விட்டு வைக்கணும். அதனால் நான் இதில் வந்து ஒரு 4-5 தான் என்னால் வைக்க முடியும். ஸோ இதை வச்சுட்டு காட்டுறேன். வச்சிடலாம். ஸோ எல்லாத்தையும் வச்சாச்சு. இது இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதுக்கப்புறமா வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நான் ஓவனை வந்துட்டு 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷத்துக்கு நான் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். அந்த ஓவனில் நான் 15 நிமிஷத்துக்கு இதை நான் வைக்க போகிறேன். ஸோ வச்சுட்டு காட்டுறேன். ஸோ இந்த ப்ரீ ஹீட்டட் அவனில் தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ சென்டரில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதை மூடிட்டு 15 நிமிஷத்துக்கு நம்ம செட் பண்ணிடலாம். அதே கன்வென்ஷன் மோடில் 15 மினிட்ஸ்க்கு. இடையில ஒரு வேளை ரெடி ஆகிடுச்சுன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எப்படி வந்திருக்குன்னு பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்துட்டு மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஏன்னா சமைச்சிட்ருக்கேன், அதனால அப்படி தான் பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது வந்து கொஞ்சமாக, அதாவது 15 மினிட்ஸ் பர்ஃபெக்டான டைமு. இது வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி இருக்கா, ஒரு நிமிஷம், கொஞ்சமாக லைட்டாக இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்கா, லைட்டாக இந்த மாதிரி நம்ம ஃப்ளாட் பண்ணி விடணும். வேறு எதுவும் பண்ணக்கூடாது, லைட்டாக ஃப்ளாட் மட்டும் இப்படி பண்ணி விடுங்க. எவ்வளோ அழகாக விரியுது பாருங்கள், செம்மையாக இருக்குது. அவ்வளோதான். ஸோ இது நல்லா கூலிங் ஆகணும். நல்லா கூலிங் ஆனதுக்கப்புறமா நம்ம கூலிங் ரேக்கில் மாற்றிட்டு, அதுவும் நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிடணும். இது நல்லா கூல் ஆகட்டும், அதுக்கப்புறமா காட்டுறேன். எனக்கு வந்து இன்னும் ஒரு 5-6 பீஸ் வர மாதிரி மாவு இருக்குது, டோ இருக்குது. ஸோ அந்த டோ வந்து இந்த மாதிரி பட்டர் பேப்பர் போட்டு காயாமல் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இன்னும் ஒரு 5-6 டோ வரைக்கும் நமக்கு வரும். ஸோ இது வந்து பெருசாக, இன்னும் கொஞ்சம் நம்ம பெருசாக போட்டிருந்தோம் அப்படின்னா கரெக்டாக 6 பீஸாக வரும். நான் இன்றைக்கி வந்து குட்டி குட்டியாக போட்டிருக்கேன். ஸோ அதனால் இந்த சைஸில் இருக்குது. சாரி, இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்குது நமக்கு. இப்போது படப்படன்னு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும், அதை மூடி வச்சுருக்கேன். ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி அப்படியே வேகட்டும். ஸோ இதில் ஒன்றுமே போடல, இடிச்சு சொல்கிறேன், சவுண்டு ஓவராக கேட்குது. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிருக்கேன். வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், உப்புத்தூள் போட்டுட்டு வேக வச்சு, நான் முட்டைக்கோசையும் ஜீரகத்தையும் வேக வச்சு வச்சுருந்தேன். அதை தூக்கி இதில் கொட்டி நல்லா வதக்கி மூடி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இது நல்லா வேகணும். ஒரு 2-5 நிமிஷம் வெந்தால் போதும். ரொம்ப, ஏன்னா வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். அந்த மசாலாலாம் நமக்கு அந்த முட்டைக்கோஸில் இறங்கணும். அதுக்காக இங்கே வந்து அவரைக்காய் சாம்பார் வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து சாப்பாடு வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் நேரத்தில் இது இறக்கணுன்னு இதை வச்சுருவேன், இல்லைனா அது இப்போ இறக்கிடுவேன். கரெக்டு, இது வந்து ஆக்சுவலி வெந்துருச்சு, இதை வச்சிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா இப்படி தான் சில விஷயங்கள் வந்து அப்படியே மறந்துடுவேன். ஸோ இது வந்து கடலைப்பருப்பு வந்து முட்டைக்கோஸுக்காக ஊற வச்சது. வறுக்கும் போது இது போட்டால் நல்லாயிருக்கும். ஒரு அரை மணி நேரம் ஆகுது ஊற வச்சு. ஸோ இது ஆக்சுவலி மறந்துட்டேன். ஸோ அதனால தண்ணி இருத்துடுறேன் ஃபஸ்ட்டு. இதில் இப்படி தண்ணியெல்லாம் இருத்துட்டு இதில் நான் சேர்த்துடணும். ஸோ இந்த மசாலாவோட நல்லா கம்பைன் பண்ணிக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் சில முக்கால்வாசி டைம் இப்படி தான் நான் சில விஷயங்கள் அப்படியே மறந்துட்டு நெக்ஸ்ட் ஒர்க்கை பார்க்க போயிடுவேனா, அது வேஸ்ட்டாக போயிடும். அப்புறம் என்ன பண்ணுவேன், இந்த கடலைப்பருப்பு வச்சு என்ன பண்ணலாம், அது வேஸ்ட்டாக கீழே தூக்கி கொட்டக்கூடாதுன்னு இந்த கடலைப்பருப்பில் அப்படி தான் லாஸ்ட் டைம் வந்து உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன். ஸோ கொஞ்சம் லேட் ஆகிட்டனால முட்டைக்கோஸ் யூஸ் பண்ணி மஞ்சூரியன் செஞ்சுட்டேன். கடலைப்பருப்பை வச்சு வடை சுட்டுட்டேன். ஸோ எத்தனை பேர் அது பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. பார்க்கலன்னா ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேசிக்கிட்டு ஒத்த கையிலலாம் செய்கிறது வந்து நமக்கு செட். ஸோ ஆக்சுவலி கேமரா ஸ்டாண்டில் வந்து வச்சுக்கிட்டு பார்க்கணும், ஆனால் அந்த ஒர்க்கை நம்ம பார்க்க மாட்டோம். கூட்டி போச்சு. ஓகே, கேமரா ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஓகே, சூப்பராக நல்லா ஆறிடுச்சு, பிளேட்டும் நல்லா ஆறிடுச்சு. ஸோ எடுத்து இந்த மாதிரி வச்சிட்டோன்னா நல்லா ஆறிடும். பேக்கில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. உங்களுக்கு உடச்சி காட்டுறேன், இன்னும் கொஞ்சம் நல்லா ஆறணும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம உடைக்கணும். ஓகே, இப்போ மீதி இருக்குல்ல மாவு, இந்த மாவையும் நான் செஞ்சுட்டு அப்புறமா நான் காட்டுறேன். கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். இதுதான் லாஸ்ட்டு. இதை எப்படி நான் செஞ்சுருக்கேன்னா, இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு, இது மாதிரி செய்யலை, இது நல்லா உருட்டிட்டு
உள்ளங்கை வச்சு லைட்டாக நல்லா அழுத்தி விட்டுட்டு இந்த இடத்துல நல்லா ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் ஏன்னா இது வந்து பேக்கிங் சோடா போட்டுக்கனால கொஞ்சம் லைட்டாக உப்பி வரும் நமக்கு, அதனால ஒன்றும் வரி கிடையாது. அவ்வளோதான். ஸோ இது இந்த இடத்துல வச்சிடலாம். ஸோ இது உள்ளே வச்சுட்டு இதெல்லாம் நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு நான் உடச்சி காட்டுறேன். ஸோ இது ரெடி ஆயிடுச்சு. நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ஃப்ளாட் பண்ண வேண்டாம், நம்ம ஃப்ளாட் பண்ணி தான் உள்ளே வச்சோம், அதனால் ஃப்ளாட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு சப்போஸ் வேணும்னா ஃப்ளாட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இங்கே பாருங்கள், ரொம்ப சூடாக இருக்குது. நல்லா இந்த இடத்துல நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸ்மெல் சூப்பராக இருக்குது. பட்டர் குக்கீஸ்லாம் நமக்கு ஷாப்பில் கிடைக்கும், அதே மாதிரி நல்ல சூப்பரான நல்ல ஒரு ஸ்மெல் இருக்குது. இங்கே இருங்க, சாரி, சாப்பிட்டேன். கொஞ்சம் எப்படி இருக்குது அப்படின்னு சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்தேன். சூப்பராக இருக்குது. பட்டர் குக்கீஸ்லாம் வந்து நமக்கு கடைகளில் கிடைக்கும்ல, ஸோ அதே போல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு வாசனை. இந்த நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம்ல, இன்னும் நிறைய கூட போட்டுக்கலாம். நீங்கள் சாக்கோ சிப் கூட போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒயிட் சுகருக்கு பதிலாக ப்ரௌன் சுகர் கூட போட்டுக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும் நமக்கு. ஸோ இது ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு நான் உடச்சி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவே நல்லா தான் இருக்குது. ஸோ உடச்சி காட்டிடுறேன். இது சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா உடச்சி காட்டுறேன், இன்னும் நல்லாயிருக்கும். நான் நார்மலாக செய்கிறது இந்த மெத்தட் தான். சரி, குழந்தைங்களாம் இருக்காங்கன்றதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் சின்னதாக போட்டால் நிறைய கிடைக்குமேன்றதுக்காக இந்த மாதிரி போட்டேன். பட் எனக்கு என்னமோ அது மாதிரி தான் பிடிச்சிருக்கு. ஸோ அது வந்து நல்ல அவுட்கம் எப்படி வருது அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். சப்போஸ் பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது வந்து நம்ம சாப்பாட்டில் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசை சுடுறோம் அப்படின்னா அதுக்கு இடையில வச்சு மசாலா தோசை மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடு வெந்துருச்சு. அண்ட் குக்கீஸ் மட்டும் இந்த நிலமையில் இருக்குது. இது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ரேக்கில் மாற்றிட்டு, ஓகே, நல்லா சாஃப்டாக இருக்குது, செம்ம சாஃப்டாக இருக்குது. வரும் எப்படி புட்டு வருதுன்னு. ஸோ செம்ம சாஃப்டாக இருக்குது. அப்படியே நெய் வாயில் போட்டு எப்படி கரையுமோ அதே மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள். தானே சாப்பிட்றேண்ணா, இந்தாங்க. உங்களோட குரல் எல்லாம் பதிவாயிடுச்சு மக்களிடையே. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. இப்படி உண்மையாக 100% நல்லா இருக்கு. என்ன பிஸ்கட் மாதிரி இருக்கு? சரிங்களா? சீரியஸ்லி ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சாஃப்ட்டு, வாயில் போட்டோன்னு அப்படியே கரையுது, இருக்கடமே தெரியாமல் போகுது. இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கொஞ்சமாக தான் செஞ்சு காட்டியிருக்கேன். இதே போல் உங்களுக்கு நீங்கள் குவான்டிட்டி எக்ஸஸ் பண்ணி நிறைய செஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீப் ஆன் ஸ்மைலிங். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய். இங்கே வந்து முட்டைக்கோசு ஜீரகம் போட்டு தண்ணியில் வேக வச்சு, ஸோ முட்டைக்கோஸ் ஜீரகம் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம பிளான்ட்ஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இன்றைக்கி நான் கீழே ஊற்றிட்டேன் மறந்தாப்படி. பட் ஆனால் அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. மஞ்சள் தூள் சேர்க்காமல் நம்ம வேக வச்சு அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம செடிங்களுக்கு ஊற்றிடலாம். ரொம்ப நல்லது. ஹெல்த் அதாவது வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, தாவரங்கள் வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சாப்பாடு வந்து சாப்பாடு ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமாம், ரொம்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சாம்பார் இருக்குது. ஸோ முட்டைக்கோஸ் வந்து தாளித்து விட்டுருக்கேன். ஸோ இங்கே கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, எண்ணெயில் ஏதாவது செய்யலான்னு வச்சுருக்கேன். அந்த எண்ணெய் வந்து நேத்திக்கு வந்து பலாப்பல் ரெசிபி வந்து போட்டேன். ஸோ அந்த ஆயில் மீதி சோதிக்காதீங்க. ஸோ அந்த ஆயில் தான் மீதி. ஸோ ஏதாவது போட்டுட்டு
கீழே ஊற்றிடலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ நல்ல ஆயில் அதனால் 2-3 வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நல்லா வறுத்து விட்டு இதில் வந்து மஞ்சள் தூள், கரம் மசாலா, தேவைப்பட்ட மிளகாத்தூள், உப்பு போட்டு வறுத்து விட்டுட்டு நல்லா வறுத்து விட்டுட்டு இதையும் தூக்கி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஸ்லோ ஃப்ளேமில் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.